பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி ஒரு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். அவர் பொன்முடி என்பது அவருடைய பெயர் அல்ல. அவருடைய பெயர் தெய்வ சிகாமணி. அவங்க குடும்ப பேர் தான். அவருடைய மகன் பேர் கௌதம் சிகாமணி, இன்னொரு மகன் பேர் அசோக் சிகாமணி, அவங்க அண்ணன் பேர் நடன சிகாமணி. இப்படி சிகாமணி குடும்பம்தான். இவர் திராவிட கழக மேடைகளில் பேச்சாளர் 85க்கு முன்பு. அப்போது பேராசிரியராக இருந்து கொண்டே திராவிட கழக கருத்துக்களை, பெரியாருடைய அசல் தொண்டை. அப்போது அதை பேசுவதற்காகத்தான் தன்னுடைய பெயரை பொன்முடின்னு மாற்றிக்கிட்டார். ஏன்னா அரசு சம்பளம் வாங்குறாரு தெய்வ சிகாமணின்னு கையெழுத்து போட்டு. அப்போது தெய்வ சிகாமணிங்கிற பேரில் மேடையில் பேச முடியாது, அரசியல் பேச முடியாது, அரசை விமர்சித்து பேச முடியாது. அப்போ பேர் பொன்முடி, தெய்வ சிகாமணி. தெய்வத்தினுடைய சிகம் என்றால் தலை, சிகாமணி என்றால் முடி, அதான் பொன்முடி. அப்போ இந்த பொன்முடி ஏறக்குறைய 85, 86, 87 தீவிர பெரியார் தொண்டை. வீரமணிக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு வீரமணியை கட்சி விட்டு நீக்கிறார். யார் நீக்கிறான்னா கோவை ராமகிருஷ்ணன், திருச்சி செல்வேந்திரன், இப்போ திமுகனுடைய வெளியீட்டு செயலாளர் பொன்முடி 3 பேரை நீக்கிறாரு. 3 பேரும் வீரமணிகிட்ட கட்சி விட்டு நீக்கிறோன்னையும் அடுத்து அவர்கள் போய் சேர்ந்த இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்தில் போய் சேர்ந்த உடனேயும் கருணாநிதி தட்டி கொடுத்து 3 பேரையும், நானும் பெரியார் தொண்டன் தாயா, இதுவும் பெரியார் கட்சி தாயா, அது முழுக்க இயக்கமாக இருக்குது, இது கட்சியாக இருக்குது, நான் பெரியார் சொல்லுவதை தான் நானும் வச்சுருக்கேன், அதனால் இங்கே சேர்ந்துக்கியாங்கிறார். அப்போ கோவை ராமகிருஷ்ணன், இல்லை நான் தனியாகவே பெரியார் இயக்கத்தை நடத்த போகிறேன், நான் கிளம்பி போகிறேன்னு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் பொன்முடி தன்னை திமுகவில் இணைத்து கொள்ளுகிறார். இணைத்து கொண்டு கலைஞருடைய தொண்டனாக மாறிடுறார். இதுதான் இவர் திமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த வரலாறு. இப்படி இணைந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அவர் திமுக பிரச்சாரம் எங்கன்னு கேட்டால் விழுப்புரத்தில் திமுகவுடைய கொள்கை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வேலை. என்ன வேலைன்னா, அப்போ இவருடைய போக்குடா அரசன் முடி திருத்தும் நிலையம் ரங்கநாதன், இவருடைய ஆரம்ப கூட்டாளி யார், அங்கே தான் அவருக்கு உட்காருக்கு இடம், சைக்கிளில் வர்ற வாத்தியார். அது அடுத்து கவுஸ் டெய்லர், அவர் ஒரு திமுகவுடைய வெறி பிடித்த தொண்டன் கவுஸ் டெய்லர். அடுத்து ஒரு அச்சகம், அந்த அச்சகம் திமுக கட்சியினுடைய பகுதி நேர அலுவலகம், நோட்டீஸ் அடிக்கிறது, போஸ்ட் அடிக்கிறது, இதுதான் அந்த ப்ரெஸ்ஸு, கவுஸ் பாய் கடை, ரங்கநாதன் பாப்பர் ஷாப், 3 தான் இவருடைய அலுவலகம். இப்படி தான் அவர் திமுகவில் பயணித்தார். இன்றைக்கி எம்ஜிஆருடைய மரணம் திமுகவை உற்சாகப்படுத்தியது. அடுத்து நம்ம ஆண்டு ஆட்சிக்கு வந்துடுவோம், எம்ஜிஆர் கதை முடிஞ்சது, ஜானகி ஜெயலலிதா சேவல் புறா அடித்து ஆட்சி கவுந்து கோஷ்டி பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன பிறகு பொன்முடிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது. எப்படி ஜாக்பாட் அடிக்குதுன்னா, திமுகவுடைய தேர்தல் ஜுரம் சூடு பிடிச்சி நேர்காணல் நடக்குது. நேர்காணலில் பேராசிரியர் தான் இவரை நேர்காணல் பண்ணுறார் பொன்முடியை. என்ன கேட்குறாரு, என்னையா வேலை பார்த்துட்ருக்க? ஐயா நான் வாத்தியார், பேராசிரியரா? நானும் பேராசிரியர் தாயா, நான் முன்னாள் பேராசிரியர், நீ இன்னாள் பேராசிரியர். இந்த கட்சிக்கெலாம் வேண்டாயா, போய் பசங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடு, நல்ல சம்பளம் வாங்கு, இதில் வீணாக போயிடாதையா, போயா. யார் சொல்கிறா? 2 பேராசிரியர்களும் பேசிக்கிறாங்க. இல்லை தலைவரை, எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியா, வாய்ப்பு வரட்டும், நான் யோசனை பண்ணுறேன். பேராசிரியர் வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இதை கருணாநிதி பார்த்துட்டே இருக்கார். அப்போ அந்த மாவட்டத்தில் கரண்ட் மாவட்ட செயலாளர் பழனி சீட்டு கேட்குறார். பழனி யாருன்னு கேட்டால், கலைஞரனுடைய நீங்கள் முழு நேர தொண்டர் அடிப்பொடி. கலைஞர் விழுப்புரம் வழியாக எங்கே கிளம்பி போனாலும் சரி, பழனி டிஃபன் பாக்ஸோடு நிற்பார். அதாவது சினிமா கம்பெனிக்கு கேரியர் சாப்பாடு பார்சல் இருக்குல்ல, அதோடு நிற்பார். எங்கே? விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில். அப்போது கருணாநிதி இப்போ திருச்சி, தஞ்சாவூர், பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னையில் ஏறிட்டால கூப்பேல எறா சுறா புறான்னு டிஃபன் பாக்ஸ் பெரிய அடுக்கு, சினிமா கம்பெனிக்கெலாம் வருமில்ல, அந்த மாதிரி பெரிய அடுக்கோடு நிற்பார். அதுதான் பழனியுடைய சேவை. அப்போ பழனி உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ பழனிக்கு சீட்டு கொடுக்கலாமான்னு தயாநிதியை கேட்குறார். தயாநிதி அங்கே ஒரு திமுகனுடைய தலைவர், பெரிய ஜாம்பவா வன்னியர்,
அவங்க மாமனார் பெரியாருடைய சிஷியன், ஒரு 100 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். அப்போ சொல்கிறார், ஐயா நீங்கள் அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க. யாருக்கு? பழனிக்கு. அவன் பூரா உடையார் ஜாதிக்காக போஸ்டிங் போட்டுடுறான், உடையார் ஜாதிக்காக அரசியல் பண்ணுறான், எங்கள் வன்னியர்களை பார்த்து கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இவனுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வன்னியர் ஓட்டு போட மாட்டோம். என்னையா சொல்கிற? திமுக இல்லை தலைவரை, அவனுக்கு சரியா நீ போய் வெளியே உட்கார். ரைட்டு. தயாநிதி கூப்பிட்டு பழனி கூப்பிட்டு தயாநிதி சீட்டு, ஐயோ அவன் வன்னியர் அவா போஸ்டிங் போடுறான், உடையாருக்கு போஸ்டிங்கே போடுறதில்ல, அதனால் நாங்கள் உடையார் போட மாட்டோம். என்னையா வன்னியர் உடையார் சண்டையில் கட்சியை உடச்சி விட்டுறீங்களாயா? 2 பேர் சீட்டில் போயான்னு திட்டி அனுப்பிச்சி விட்டாராரு. அப்போது சாமிக்கண்ணு நாட்டார்னு ஒருத்தர் கருணாநிதிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எப்படி நெருங்கிய நண்பர்னா, அவர் ஒரு ஃபிஷர்மேன். எமர்ஜென்சி காலத்தில் மாதம் வீட்டுக்கு வந்துடுவாராம். மளிகை சாமான், அரிசி, உப்பு, புளி, பருப்பு, கருவாடு, மீன், விழுப்புரத்துலேருந்து அம்பாசிடர் காரில், அதாவது கருவாடு எக்ஸ்போர்ட்டர் அவர். இப்படின்னு இருக்கார். 85 வயசு. அவர் பாலிடெக்னிக்கல் கல்லூரி இப்படி நிறைய வசதியோட மருத்துவமனைலாம் வச்சுட்டு இருக்கார். அப்போது அவர் கூப்பிடுறாரு கருணாநிதி, 2 பேரும் கட்சி கெடுத்து விட்டானுங்கய்யா, உனக்கு தான் சீட்டு. கருணாநிதிக்கு கணக்கு பார்க்காம எமர்ஜென்சி பீரியடில் கட்சிக்காரனே இருக்க மாட்டானா. அப்போது சோப்பு நிறையா கத்தையாக பணத்தை வச்சு விட்டு போவாராம். 2 வீட்டுக்கும் மளிகை சாமானம். அப்போ நீதாயா விழுப்புரத்தில் இருக்கணும் போயா? இல்லை தலைவர், 2 பேரும் எனக்கு குத்தி கவுத்துருவாங்க, எனக்கு சீட்டே வேண்டாம். என்னையா சொல்கிறேன்? நீயும் வேண்டாம், நீ வேண்டாம், யாரையா போடுறது? எங்கே? விழுப்புரத்துக்கு. இந்த தகவல் யாருக்கு போகுது? பொன்முடிக்கு போகுது. பொன்முடி அறிவாலய வாசலில் நிற்கிறார் காத்திருந்து. அப்போ இவர் எவ்வளோ செலவு பண்ணுறங்கிறாரு? பழனி 25 லட்ச ரூபா. தயாநிதி எவ்வளோ செலவு பண்ணுறங்கிறாரு? 30 லட்ச ரூபா செலவு பண்ணுறங்கிறாரு. இவர் 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறங்கிறார். யார்? ஃபிஷர்மேனு. அப்போது நம்ம 1 லட்ச ரூபா தானே செலவு பண்ணணும்னு சொன்னோம். அப்போ நமக்கு சீட்டே கிடைக்காது, என்னையா பண்ணுறதுன்னு. அப்போது பொன்முடி ஒரு அருமையான திட்டம் போடுறாரு. நேராக போய் காலில் விழுந்துடுறாரு. காலில் விழுந்து, தலைவா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடு, நீ சொன்னால் எனக்கு சீட்டு கிடைக்கும், அதனால் எப்படியாவது நீ தான் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், நீ நிற்க மாட்ட, அவங்களும் நிற்கிற சீட்டு இல்லைன்ட்டாங்க, அதனால் சாமிக்கண்ணு நாட்டார் தான் எனக்கு கடவுள், சாமிக்கண்ணு நாட்டார் காடை பிடிச்சி விடவே மாட்டேங்கிறாரு. அறிவாலயத்தில் அவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறான். இதுதான் சாமிக்கண்ணு நாட்டார். அப்படியே கூட்டிகிட்டு வர்றார். உள்ள கூட்டிகிட்டு வந்து, இந்த வாத்தியார் பையனுக்கு சீட்டு கொடுங்க தலைவரை, தயாநிதிக்கு வேண்டாம், பழனிக்கு வேண்டாம், இந்த வாத்தியார் பையனுக்கு கொடுங்க. இந்த வாத்தியார் பையன்தான் பொன்முடி. இந்த வாத்தியார் பையனுக்கு செலவு நான் பார்த்துக்கிறேன், செலவு பண்ணி நான் கூட்டிகிட்டு வர்றேன். ரைட்டு, செலவு பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு. ஜெயித்த பிறகு சாமிக்கண்ணு நாட்டாரையும் காணாம், பாப்பர சாப்பு ரங்கநாதனையும் காணாம், கௌஸ்பாயையும் காணாம். இப்படி சுற்றி இருந்த அந்த கூட்டாளிகள் பூரா பொன்முடி ஜெயிப்பதற்காக ராத்திரி பகலாக அலைகிறான், ராத்திரி பகலாக எலெக்ஷன் வேலை செய்கிறான். அத்தனை பேரையுமே மறந்துட்டார். மறந்துட்டு சென்னை வந்த பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர். ஏன்னா டாக்டர் பொன்முடி, டாக்டர்னா பிஹெச்டி பண்ணியிருக்காரு, அதனால் படித்தவனுக்கு பதவி கொடுக்கணுன்னு கருணாநிதி டாக்டர் ஆகிட்டார். இதுதான் இவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அதிசயம். இப்போ அமைச்சரான பிறகு நீங்கள் நேராக கடலூர் போகிறார். யாருன்னா மூக்காமுத்துடைய மகள் தேன்மொழி கடலூரில் திருமணம் பண்ணி கொடுத்து அந்த அம்மா டெலிவரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதை பார்க்குறக்கா போகிறார். மூக்காமுத்துடைய சம்பந்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் வெல்வெட்டு ஷாம்புன்னு ஒரு ஃபேமஸான ஷாம்பு வந்தது, அந்த ஷாம்பு குடும்பத்தை சார்ந்தவர், பிரபலமான கோடீஸ்வரர் குடும்பர். அப்போ அதை பார்க்குறக்கு மனைவியும் அவரும் கடலூர் போகிறாங்க, விழுப்புரத்துலேருந்து கடலூர் போகிறாங்க பார்க்குறக்கு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஆபத்தான கட்டம், எப்படியாவது இந்த பொண்ணை கொண்டு போய் மெட்ராஸை சேர்த்துருங்க, அது உங்கள் பொறுப்புன்னு அந்த டாக்டர் யார்கிட்ட சொல்கிறாரு? பொன்முடிகிட்ட சொல்கிறாரு. பொன்முடி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. சைரன் வச்ச காரு, அமைச்சர் காரில் தேன்மொழி தூக்கி போட்டு நீங்கள் அடித்து பிடிச்சி டிரைவர்கிட்ட, அப்போல்லாம் சிங்கிள் ரோடு தானே, 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இசபலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டார். கருணாநிதி, தயாளம்மா, மூக்காமுத்து அத்தனை பேர் கண்ணீரும் கம்பளையோடு காத்திருக்காங்க. அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டு டாக்டர் சொன்னாராம், 20 நிமிஷம் தாமதித்திருந்தால் 2 பேருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு. அப்போ தயாளம்மா பொன்முடி என் குடும்ப வாரிசை நீ காப்பாற்றிட்ட, எனக்கு உனக்கு எப்படி நன்றி கடன் செய்வதுன்னே தெரியல, எங்கள் குடும்பத்தில் நீ ஒரு ஆள் ஆகிட்ட. இப்படி தான் அவர் கிச்சன் கேபினட்டுக்குள்ள போதுறார். செந்தில் பாலாஜி தான் ஆளினால் அழகுராஜா ஆக. அதன் பிறகு அவருடைய மகன் கௌதம் சிகாமணி தான் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில உலக தலைவர். எங்கே?
அகில உலக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், பின்லாண்டு, டென்மார்க்கு இருக்கிற உதயநிதி ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் தலைவர் யார்? அவர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். நம்ம விஜயகாந்த் மச்சான் சுதீஷை தோக்கடிச்சவர்கள அங்கே தான் இப்போ அவர் கள்ளக்குறிச்சி எம்பி. அடுத்து இன்னொரு பையன் அசோக் சிகாமணி, அவர் தான் தமிழ்நாடு கிரிக்கெட்டு ஐசிசியினுடைய வாரிய தலைவர். அகில இந்திய ஐசிசி வாரிய தலைவர் யார்? அமித்ஷா பையன் ஜெய்ஷா. அங்கே அமித்ஷா, இங்கே பொன்முடி. என்னையா அரசியல் இது? பிஜேபி எதுக்கிறதாக மக்கள் நம்பிட்டு இருக்கான். ஆனால் பிஜேபி அமித்ஷாவோட லைஃப் பார்ட்னர். அப்போது இதெல்லாம் வியாபாரம், இது அரசியல். இதுதான் பொன்முடியினுடைய அரசியல். பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி விழுப்புரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு. அதனால் இந்த முறை விழுப்புரத்தில் நிற்காமல் எங்கே போய் ஜெயிக்கிறாரு? திருக்கோயிலூர் போய் ஜெயிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.